வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். என் வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, என்னுடைய மகளின் பாடசாலை. அந்த பாடசாலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பேச்சு போட்டி ஒன்று வைப்பாங்க. அந்த பேச்சு போட்டியும் போய் இந்த போது தான் எடுத்த வீடியோ. இந்த ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா விஜிபி கிங்ஸ் கிண்டன் கார்டன் ஸ்கூல். இது வந்து நம்ம ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது இந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க, 4th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. என்னோடய மகனும் இங்கே தான் படித்தார். இப்போ வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து அந்த மாதத்தில் ஒரு சனி வந்து பார்த்திங்கன்னா கடைசி சனி வந்து இந்த பேச்சு போட்டி வைப்பாங்க. இங்கே தான் அவங்க படிக்கிறாங்க, விஜிபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இங்கே தான் இந்த ஸ்கூலில் தான் என்னோடய மகனும் படித்தார். இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு அந்த பேச்சு போட்டி வைக்கிறதால பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் போயிருந்தோம். அந்த இதுதான் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க அந்த ஒவ்வொரு பசங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து என்னுடைய மகளுடைய பேச்சு இது வந்து வரும். அது டோக்கன் கொடுத்து வரிசையாக கூப்பிடுவாங்க. அது மூலம் தான் நடக்கும். அதனால தான் போயிருந்தோம். ஓகே மக்களே, இந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓகே. Good afternoon everyone. My name is Sanchana. I am studying in 4th standard. ஜோன் நாத கதை ஒற்றுமையின் ஆற்றல். Two-man story, the power of teamwork. முன்பு ஒரு காலத்தில் சாண்டி என்ற சிற்றெரும்பு இருந்தது. Once upon a time there was a little lamb named Sandy. சாண்டி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். தன்னுடைய உணவை சேகரித்து அதனுடைய காலனிக்கு எடுத்து செல்லும். Sandy was always busy collecting food for the ant colony. ஒரு நாள் சாண்டி ஒரு பெரிய ரொட்டி துண்டை கடந்து சென்றது. One day he came across a big piece of bread. அது தனக்காக அந்த ரொட்டி துண்டை காலனிக்கு எடுத்து செல்ல ஆவலாக இருந்தது. Excited, he started pushing it towards the colony all by himself. போகும் வழியில் எறும்பு கூட்டம் ஒன்று அதற்கு உதவி செய்ய கோரிக்கை வைத்தது. Along the way, he met a group of ants who offered to help it. சாண்டி பெருமையுடனும் சுதந்திரமாகவும் இருக்கும். அதனால் அவர்களுடைய உதவியை மறுத்து தொடர்ந்து அந்த வேலையை செய்தது. Sandy, feeling proud and independent, refused to help and continued on its own. ஆனால் அது ரொட்டி துண்டை எடுத்துச் செல்ல மிகவும் போராடியது. But as he struggled to move the bread, குழுவாக செய்தால் இந்த வேலையை சுலபமாக முடித்து விடலாம் என்பதை உணர்ந்தது சாண்டி. he realized that teamwork would make the task much easier. அது பணிவுடன் மற்ற எறும்புகளை உதவி செய்யுமாறு அழைத்தது. He humbly accepted the help of other ants. அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றியுடன் ரொட்டியை காலனியில் கொண்டு போய் சேர்த்தனர். Together they successfully brought the bread to the colony. கதையின் கருத்து: தன்னிச்சையாக ஒரு வேலையை செய்வதை விட குழுவாகவும் ஒற்றுமையுடனும் செய்தால் வெற்றி நிச்சயம். Teamwork and cooperation can lead to greater success. Trying to do everything alone. Thank you. Very good, Kulakshana. I will call your mother. Thank you, ma'am. She got full marks. Very good. Keep it up. Go.